சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை குஷ்பு அவங்களோட கணவரான டைரக்டர் சுந்தர்சி பேசின விஷயங்கள் தான். போதும் இதுக்கு மேலே என்னால் இந்த ட்ராமாவில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு டைரக்டர் மற்றும் நடிகரான சுந்தர்சி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முதல் பொண்ணான அவந்திகாவோட திருமணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த திருமணத்தில் அவருக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரச்சனை உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக சுந்தர்சி நடிகை குஷ்புக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நடிகை குஷ்புவை விமர்சனம் பண்ணி ஒரு பக்கம் ஜெயம் ரவியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் கலா மாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நடிகை குஷ்புவை பற்றி. அது என்ன அப்படிங்கிறத விவரத்தை தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை குஷ்பு அவங்களுடைய மகளான 2 மகளுமே ரொம்பவும் ஒபிசிட்டியாக ரொம்ப ஃபேட்டாக இருந்தால் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய பாடி வெயிட்டை மொத்தமாக 3 பேருமே குறைச்சி மொத்த திரையுலகத்துக்குமே அதிர்ச்சியை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அவங்களுடைய 2வது மகள் திருமணத்தில் படத்தில் நடிக்கும் போது நிறைய கேலி பண்ணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கே ரொம்ப வியர்டாக ஏலியன் மாதிரி இருக்கிறீங்க, ரொம்பவும் ஒல்லியாக இருக்கிறது பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக்காத அவங்களுடைய 2வது பொண்ணான அனந்திதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஒபிஸாக இருக்கிற பர்சன்ஸுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடி வெயிட்டை நீங்கள் என்வரான்மெண்ட்டோட சேர்ந்து ஹெல்த்தியாக ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோட ஒரு பேலன்ஸ் டயட்டை மெயின்டைன் பண்ணி உங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்துக்கு உங்களுடைய லைஃப் ஸ்பேனுக்கும் அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சீக்கிரமாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாழ்கிற ஆசையே உங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு அட்வைஸை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை அவங்க பாடி ஷேம் பண்ணின விஷயத்தை நடிகை குஷ்பு ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனையாக பண்ணினாங்க. இன்ஃபேக்ட் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. என்னுடைய பொண்ணுக்கு நான் கொடுக்க வேண்டிய லவ் அண்ட் சப்போர்ட் இந்த டைமில் நான் கொடுத்தாகணும். இதை பற்றி நான் இதுக்கு மேலே திரையுலகை பற்றியோ இல்லை மீடியாவை பற்றியோ நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஒரு குழந்தைக்கு தேவையான நேரத்தில் அம்மா அப்படிங்கிறவங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம் நடந்து முடியறதுக்கு உள்ளேயே அவங்களுடைய முதல் மகள் தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட எடுத்த ஃபோட்டோ ஷூட் ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலாக போச்சு. இன்ஃபேக்ட் இந்த அளவுக்கு ஆபாசமாக எதுக்காக திருமண புகைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய மகள் அவந்திதாவோட ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நடிகர் சுந்தர்சி என்ன பண்ணியிருக்காரு, மனைவி குஷ்புவை விவாகரத்து பண்ண போகிறாராம். ஆனால் அதனுடைய முதல் கட்டமாக தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இருந்து மனைவியோட அனைத்து புகைப்படங்களிலும் நீட்டியிருக்காரு. டிவோர்ஸ் பண்ணுற ஒவ்வொருவரும் பண்ண முதற்கட்ட வேலையே இதுதான். அது மட்டும் இல்லாமல் இது பற்றி கலா மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அனைத்து நடிகைகள்லையும் எனக்கு குஷ்பு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப டெடிக்கேட்டடான. இன்றைக்கி ஒரு பொலிட்டீஷியன் லெவலில் இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பா, எந்த அளவுக்கு அவள் உழைச்சிருப்பா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், டெடிக்கேட்டட், ரொம்ப சாஃப்ட் அண்ட் கைண்டான ஒரு பர்சன். குஷ்பு மாதிரி ஒரு ஹார்டாக பேசுகிறதுனால மட்டும் அவங்க ரொம்ப ஹார்டான பர்சன் ஆகிட முடியாது. ரொம்ப சாஃப்ட் அண்டு ரொம்ப ஜோவியலான பர்சன். அவங்க கூட பழகிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு பழகிட்டா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பான். ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். இன்ஃபேக்ட் அந்த மேரேஜ் வரைக்கும் இன்றைக்கி சுந்தர்சி எக்ஸ்போஸ் பண்ண இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. மேபி இந்த விஷயத்தை அவர் ரீகன்சிடர் பண்ணினா கூட நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மகள் மற்றும் சுந்தர்சி மேலே தான் மொத்த அன்பையும் குஷ்பு வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய உலகமே அவங்க தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தை மறுபடியும் சுந்தர்சி ரீகன்சிடர் பண்ணுறது ரொம்பவும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தோழிக்கு ஆறுதலை கொடுத்துருக்குறாங்க கலா மாஸ்டர்.